Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல Ncert Class 8 Maths Exemplar பார்க்கலாம். 100 sums இன்னைக்கு பார்க்கலாம். In question 1 to 25, there are 4 options out of which one is correct. Choose the correct answers. First sum, a number which can be expressed as p by q, where p and q are integers and q not equal to 0. ஸோ ஒரு நம்பர் வந்து p by q ஃபார்மில் இருக்கணும், q வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதை ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்டு, ரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட்டு, a number of the form p by q is said to be a rational number if ஒரு நம்பர் வந்து p by q ஃபார்மில் இருக்குது, அதை வந்து நம்ம ரேஷனல் நம்பர் சொல்கிறோம் அப்படின்னா பியும் க்யூவும் வந்து இன்டீஜர்ஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த டினாமினேட்டருக்கு பார்த்தீங்களா, q இஸ் நாட் ஈக்குவல் டு 0, இந்த டினாமினேட்டர் வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன், p and q are integers and q not equal to 0. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம், the numerical expression 3 by 8 plus minus of 5 by 7 equal to minus 19 by 56 shows that. ஸோ இது பாருங்கள், இது என்னன்ட்டு the rational numbers are closed under addition. இங்கே அடிஷன் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ the rational numbers are closed under addition. rational numbers பார்த்தீங்கன்னா are closed under the operation addition, subtraction, multiplication. ஸோ the rational numbers are closed under addition option தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம், which of the following is not true. எது வந்து நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எது? rational numbers are closed under additionன்றது ட்ரூ, rational numbers are closed under subtractionும் ட்ரூ, rational numbers are closed under multiplicationும் ட்ரூ. இப்போ வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுனா rational numbers are closed under divisionன்றது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ டி தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சம், minus 3 by 8 plus 1 by 7 equal to 1 by 7 plus minus 3 by 8. ஸோ இது எந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா a plus b equal to b plus a. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் கம்யூட்டேட்டிவ். இங்கே அடிஷன் இருக்கிறதுனால இது வந்து அடிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டு. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம், which of the following expressions shows that rational numbers are associative under multiplication. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரியும், எப்படின்னா a இன்ட்டு பி இன்ட்டு சி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு a இன்ட்டு பி இங்கே வரும் ப்ராக்கெட்டில், நெக்ஸ்ட்டு வந்து சி. ஸோ இதுதான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. a இன்ட்டு பி இன்ட்டு சியை ஃபஸ்ட்டு ஏவும் பியும் குரூப் பண்ணிவிட்டு இன்ட்டு சி போடுவோம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க அசோசியேட்டிவ் அண்டர் மல்டிப்ளிகேஷன் எது கரெக்டுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இது வந்து ஏ, இது பிசின்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஏவும் பியும் ஒரு ப்ராக்கெட்டில் வந்துடுச்சு, லாஸ்ட்டில் சி வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. இப்போ பிலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரல. ஸோ இதில் எடுத்து பார்த்திங்கன்னா 2/3 விட்டுட்டு இதுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இது ராங்கு. ஸோ சியும் தப்பு தான், டியும் தப்பு தான். ஸோ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன், 0 is the identity for addition of rational number. ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். 0 is the identity for addition of rational numbers. ஐடென்டிட்டி ஆஃப் சப்ராக்ஷனாக, மல்டிப்ளிகேஷனாக, டிவிஷனாக கேட்டிருக்காங்க. 0 is the identity of addition of rational numbers. ஸோ இது பார்க்கணுன்னா 2 plus 0 equal to 0 plus 2. ஸோ 0 is the identity for addition of rational numbers. நெக்ஸ்ட்டு எயித்து ஒன், ஒன்னஸ். என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 வந்து ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the identity for addition of rational numbers, identity subtraction of rational numbers, identity for multiplication of rational numbers. இப்போ 1 is the identity for multiplication of rational numbers தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ninth, the additive inverse of minus 7 by 19 is. additive inverseனால் என்னென்னா ஜஸ்ட் நீங்கள் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணும். -7/19 அப்படின்னா அது வந்து +7/19 தான் ஆன்சர். additive inverse of -7/19 is +7/19. multiplicative inverse of a negative rational number is. ஸோ multiplicative inverse of negative rational number கொடுத்துருக்காங்க. ஒரு நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2/3 அப்படின்னு எடுத்துக்கோங்க.
ஸோ இது இன்வர்ஸ்னால் என்னென்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் ரெசிப்ரோக்கல் அப்படியே உல்ட்டாவாக எழுதணும். இப்போ -2/3 எப்படி எழுதுவோம், -3/2 அப்படின்னு எழுதுவோம். ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் இஸ் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் தான். நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குது, நெகட்டிவாக வந்து நம்ம இன்வர்ஸ் பண்ணோம்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் பண்ணால் அதே தான் நெகட்டிவ் தான் வருது. ஸோ ஆன்சர் வந்து பி, நெகட்டிவ் ரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட் சம், if x plus 0 equal to 0 plus x is equal to x, which is rational number, then 0 is called. So 0 என்ன சொல்லுவோம், identity for addition of rational number. Next 12, to get the product 1 we should multiply 8 by 21 by, நம்மளுக்கு 1 கிடைக்கணும்னா இப்போ 8 by 21 கூட என்ன மல்டிப்ளை பண்ணணும், 21 by 8 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து 21 கேன்சல் ஆகிடும், 8 கேன்சல் ஆகிட்டு 1 அப்படின்னு வரும். ஸோ 8 by 21 கூட நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணணும்னு கேட்குறாங்க. இப்போ 21 by 8 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ப்ராடக்ட் 1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 13th, minus of minus x is same as. ஸோ minus of minus x எப்படி எழுதுவோம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா பி, ஆன்சர் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -1/7 இஸ். ஸோ ஃபஸ்ட்டு இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றிக்கோங்க. 7 1s are 7, கீழே மல்டிப்ளை பண்ணிட்டு மேலே ஆட் பண்ணணும். 7 1s are 7, 7 + 1 8, 8/7, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -8/7. இப்போ இதோட -8/7ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு பாருங்கள். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் அப்படியே ரெசிப்ரோக்கல் அப்படியே தலைகீழ மாற்றணும். அப்போ என்ன வரும், -7/8ன்னு வரும். இங்கே -7/8 எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இல்லை, ஆனால் டினாமினேட்டரில் மைனஸ் இருக்குல்ல, ஸோ இதை எடுத்துக்கலாம். -7/8 எழுதலாம், இல்லை 7/-8னாலும் ஒன்று தான். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 15th சம், இஃப் எக்ஸ் பி எனி ரேஷனல் நம்பர் தென் x + 0 இஸ் ஈக்குவல் டு, x + 0 என்ன வரும், எக்ஸ் தான் வரும். எக்ஸ் கூட 0 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், நம்மளுக்கு கிடைக்கிறது எக்ஸ் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1 இஸ், 1ஓட ரெசிப்ரோக்கல் என்ன, இப்போ 1/1 நம்ம எழுதிக்கோம் டினாமினேட்டரில். இப்போ இதோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும், அதே 1/1 தான் வரும். அப்போ 1ஓட ரெசிப்ரோக்கல் 1 தான். நெக்ஸ்ட்டு த ரெசிப்ரோக்கல் ஆஃப் -1 வந்து -1 தான் வரும். ஏன்னா -1க்கு நீங்கள் டினாமினேட்டர் 1 போட்டிங்கன்னா அது அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா என்ன வரும், -1/1 which is equal to -1. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா -1. த ரெசிப்ரோக்கல் ஆஃப் -1 இஸ் -1. நெக்ஸ்ட்டு த ரெசிப்ரோக்கல் ஆஃப் 0, 0ஓட ரெசிப்ரோக்கல் என்ன, 0/1ன்னு எடுத்துக்கலாம். 0னா 0/1ன்னு எழுதிக்கோங்க. இதோட ரெசிப்ரோக்கல் என்னவா வரும், 1/0 வரும். இப்போ 1/0 நம்ம என்ன சொல்லுவோம்னா நாட் டிஃபைன்டுன்னு சொல்லுவோம். அப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்டு. 1/0 வந்து அது நாட் டிஃபைன்டு. நெக்ஸ்ட் 19, த ரெசிப்ரோக்கல் ஆஃப் எனி ரேஷனல் நம்பர் p/q where p and q are integers and q not equal to 0. ஸோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரேஷனல் நம்பர் p/q இது கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், இதோட ரெசிப்ரோக்கல் அப்படியே உல்ட்டாவாக திருப்புங்க, q/pன்னு வரும். அப்போ டி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். Next 28, if y be the reciprocal of rational number x, then the reciprocal of y will be ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா y be the, நல்லா கொஞ்சிக்கோங்க, y be the reciprocal of rational number x. இப்போ y equal to the reciprocal of rational number x. அப்போ என்னென்னா 1/x, xோட reciprocal வந்து 1/x. அப்போ y be the reciprocal of rational number 1/xனா then the reciprocal of y will be. இப்போ ஒய்யோட ரெசிப்ரோக்கல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒய்யோட ரெசிப்ரோக்கல் என்னவாக இருக்கும், இப்போ இந்த எக்ஸ் வந்து இங்கே போயிடும், இந்த ஒய்யை இங்கே கொண்டு வந்துடுங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/y ஆகிடும். இப்போ த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஒய் வந்து என்னது, எக்ஸ். த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஒய் வந்து எக்ஸ். ஸோ வந்து இது ஒய் பி த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரேஷனல் நம்பர் எக்ஸ்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஒய் என்னவா அப்படி இருக்குன்னா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஒய்னா 1/y. இந்த ஒய்யை இங்கே கொண்டு வந்துடுங்க, எக்ஸை இங்கே கொண்டு போயிடுங்க. இப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1/, இதுதான் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஒய். ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஒய் வந்து எக்ஸு. நெக்ஸ்ட் சம், த ரெசிப்ரோக்கல் ஆஃப் -3/8 இன்ட்டு -7/13. ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கணும். ஸோ -3/8 இன்ட்டு -7/13.
இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 7s are 21, மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா +21. அதே மாதிரி 8 × 31 8 × 13 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 104. ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சிட்ட பிறகு ரெசிப்ரோக்கல். இதோட ரெசிப்ரோக்கல் எப்படி எழுதணும்? இதை அப்படியே உள்டாவாக எழுதுங்க. 104/21 வரும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 22nd. Which of the following is an example of distributive property of multiplication over addition for rational numbers? So distributive law நம்மளுக்கு தெரியும். A into B plus C equal to A into B plus A into C. இதுதான் நம்மளோட distributive law. ஸோ இது எது கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், -1/4 into 2/3 ப்ளஸ் -4/7 எப்படி எழுதிக்கலாம்? ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே ப்ளஸ் நடுவில். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ A into B, ஃபஸ்ட்டு ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், ப்ளஸ் A into C. ஸோ இது ஃபஸ்ட்டு கரெக்டு. நெக்ஸ்ட்டு 23rd. Between two given rational numbers we can find. ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ்க்கு இடையில் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் எவ்வளோ ஃபைண்ட் பண்ணலாம்? ஒன்லி 1 ஒன்லி 2 ஒன்லி 10 இன்ஃபினிட்லி மெனி ரேஷனல் நம்பர்ஸ். ஒரு ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ்க்கு இடையில் பார்த்திங்கன்னா இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 23rd ஆன்சர் பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்லி மெனி ரேஷனல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு 24. x plus y by 2 is a rational number between x and y less than x and y both, greater than x and y both, less than x but greater than y கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்னென்னா எக்ஸுக்கு நான் வந்து ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 6 எடுத்துக்கிறேன், yக்கு வந்து 9 எடுத்துக்கிறேன். ஸோ x plus y by 2 அப்படின்னா 6, இங்கே எது வேணால் எடுத்து பாருங்கள். இப்போ 6 plus 9/2, 6யும் 9யும் ஆட் பண்ணினா 14/2, 14/2 என்ன வரும்? 7 வரும். இப்போ the value of 7 பார்த்திங்கன்னா எதுக்கும் in between இருக்குது, இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும். எக்ஸோட வேல்யூ 6 is 9, அதுக்கு பிட்வீன் இந்த 7 இருக்குது. ஸோ x plus y by 2 is a rational number between x and yன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது கரெக்டு. ஸோ A ஆப்ஷன் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 25. Which of the following statement is always true? எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆல்வேஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. x plus y by 2 is a rational number between x and y சொல்கிற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு in questions 26 to 47 fill in the blanks to make statements true. The equivalent of 5/7 whose numerator is 25னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5/7 எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? நியூமரேட்டர் 25. ஸோ நியூமரேட்டர் வந்து 45. நியூமரேட்டர் 45 எழுதிக்கோங்க. இங்கே டினாமினேட்டரில் நம்ம என்ன எழுதலாம்? இங்கே மேலே பாருங்கள், நியூமரேட்டர் 45 கொடுத்ததுனால இங்கே 9 வரும். 5 9s are தான் 45 வரும். அப்போ அதே 9 தான் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 7 9s are என்னது? 63. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 45/63. The equivalent rational number of 7/9 whose denominator is 45. ஸோ 7/9 ரேஷனல் நம்பர் எழுதிக்கோங்க. whose denominator வந்து 45னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 45னு எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு போட்டு. ஸோ இப்போ நம்ம இங்கே நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் என்ன மல்டிப்ளை பண்ணணும்னா, இப்போ டினாமினேட்டரில் இங்கே 9 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 45 வரும்னு பாருங்கள். 9 5s are 45. அதே தான் நம்ம நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 7 5s are 35. ஸோ 35/45 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு between the numbers 15/20 and 35/40 the greater number is அப்படின்னு கேட்டிருக்காங்க. 28th. அப்போ இதில் எது வந்து கிரேட்டர் நம்பர்? 15/20 இல்லை 35/40? ஜஸ்ட் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் என்னென்னா இந்த 40யும் 50யும் ஃபஸ்ட்டு 15யும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 20யும் 35யும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 40யும் 15யும் மல்டிப்ளை பண்ணால் 40 × 15. ஸோ 15 0s are 0, 15 4s are வந்து 60 வரும். ஸோ இங்கே வந்து என்ன வந்திருக்கு? 600 வரும். நெக்ஸ்ட்டு 20யும் 35யும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 700 வரும்.
ஜஸ்ட் நீங்கள் க்ராஸ் பண்ணிக்கிட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இங்கே 700 இங்கே 600. ஸோ எது கிரேட்டர்? 700 தான் கிரேட்டர். ஸோ 35/40 தான் கிரேட்டர். ஸோ த கிரேட்டர் நம்பர் இஸ் 35/40. Next sum. The reciprocal of a positive rational number is. இப்போ பாசிட்டிவ் ரேஷனல் நம்பரை நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1/4ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர். இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதணும்னா 4/1. ஸோ வந்து பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ ஆன்சர் வந்து பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர். Next, the reciprocal of a negative rational number. For example, -2/7 வச்சுக்கிறேன். இதை நீங்கள் ரெசிப்ரோக்கல் எழுதுகிறப்ப என்ன வரும்? -7/2ன்னு வரும். ஸோ ஒரு ரெசிப்ரோக்கல் ஆஃப் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் நம்மளுக்கு வர ரிசல்ட்டு நெகட்டிவாக தான் வரும். ஸோ நெகட்டிவ் ரேஷனல் நம்பர், த ரெசிப்ரோக்கல் ஆஃப் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் இஸ் நெகட்டிவ். நெகட்டிவ் ரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட் சம். 0 as no reciprocal. 0க்கு வந்து ரெசிப்ரோக்கலே கிடையாது. The numbers dash and dash are the own reciprocal. எந்த நம்பர்ஸ்க்கு ஓன் ரெசிப்ரோக்கல் இருக்குன்னா 1க்கும் -1க்கும். ஸோ 1/1னாலும் 1 தான் வரும், -1/1னாலும் -1 வரும். ஸோ the numbers 1 and -1 are their own reciprocals. Next 33. If y be the reciprocal of x, then the reciprocal of y square in terms of x will be கேட்டிருக்காங்க. let y be the reciprocal of x னா reciprocal of x வந்து 1/x. then the reciprocal of y square, அப்போ y square என்ன இருக்கும்? y square is equal to 1/y square reciprocal 1/y square in terms of x ன்னு சொல்லியிருக்காங்க. terms of x னா x square is equal to 1/x square. so in terms of x will be x square. ஓகேங்களா? in terms of x எழுதுறப்போ x square. next sum. The reciprocal of 2/5 into -4/9. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2/5ஐயும் -4/9ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிங்க. 2 4s are 8. ஸோ மைனஸ் இங்கே இருக்கிறதுனால -8, 5 9s are 45. ஸோ -8/45 வருது. ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் எழுதும். இதோட ரெசிப்ரோக்கல் 45/8. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -45/8ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து -45/8. நெக்ஸ்ட்டு 35. 213 into 615 பவரில் -1 இருக்குது. இப்போ என்னென்னா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறாங்க. 213 -1 into நம்ம எப்படி 615 to the power of -1. 36. The negative of 1 is. இப்போ 1ஓட நெகட்டிவ் என்னது? -1. ஸோ நெகட்டிவ் ஆஃப் 1 is -1. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 37. For rational numbers a by b, c by d and e by f, we have a by b into c by d plus e by f equal to. ஸோ இது என்ன? நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி எழுதுனா? a by b into c by d plus a by b into e by fன்னு எழுதுவோம். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி a by b into c by d இது எழுதி ஒரு ப்ராக்கெட்டு இங்கே ப்ளஸ் வரணும். நெக்ஸ்ட்டில் வந்து நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டில் a by b ப்ளஸ் a by b into. ஸோ நம்ம இன்ட்டு a by b into c by d. அதே மாதிரி a by b into ef into e by f. Next sum 38.
minus 5 by 7 is dash then minus 3 கொடுத்துருக்காங்க. ஸோ minus 5 by 7 நீங்கள் வந்து டிவைட் பண்ணி பாருங்கள். 7 இங்கே 5 எழுதிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 0 பாயிண்ட் வச்சுக்குவோம். இப்போ 0 ஆட் பண்ணிக்கோங்க. 7 7s are 49. ஸோ 1 வரும். ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம minus 0.7 வரும். இப்போ இங்கே வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா minus 0.7 இஸ் டேஷ் தென் minus 3ன்னு கேட்டிருக்காங்க. மைனஸில் எப்போவுமே எது கம்மி நம்பரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கிரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ minus 0.7 வந்து கிரேட்டர் தென் minus 3. ஸோ இது வந்து கிரேட்டர். There are dash rational numbers between any two rational numbers. ரெண்டு rational numbersக்கு between பார்த்தீங்கன்னா infinite numbers of rational numbers இருக்கும். ஸோ நீ infinite. Next 40th, the rational numbers 1 by 3 and minus 1 by 3 are on the dash side of 0 on the number line. ஒரு number line எடுத்துக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ 1 by 3 இங்கே minus 1 by 3 வரும். இங்கே வந்து plus 1 by 3 வரும். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட். இங்கே 0க்கு ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சைட்ஸு. The rational numbers 1 by 3 and minus 1 by 3 are on the opposite sides. Opposite sides of 0. 0க்கு ரெண்டுமே opposites on the number line. Next 41. The negative of a negative rational number is always a dash rational number. The negative of a negative. For example, நெகட்டிவ்க்கு நான் இங்கே என்ன எழுதுறேன்னா மைனஸ் எழுதிக்கிறேன். நெகட்டிவ் ஆஃப் எ நெகட்டிவ் ரேஷனல் நம்பர். ஒரு நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறேன். மைனஸ் எக்ஸ் எடுத்துக்கிறேன், நீங்கள் நம்பர் கூட நம்ம எடுத்துக்கலாம். இஸ் ஆல்வேஸ். இப்போ நெகட்டிவ் ஆஃப் த நெகட்டிவ் ரேஷனல் நம்பர். இது ரெண்டு என்ன ஆகும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். ஸோ த நெகட்டிவ் ஆஃப் எ நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஏ பாசிட்டிவாக தான் இருக்கும். இங்கே எக்ஸ் வந்து என்னது, பாசிட்டிவ். So the negative of a negative rational number is always positive rational number. Next sum, 42nd. Rational numbers can be added or multiplied in any order. Rational number நம்ம வந்து ஆட் பண்ணுறப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ எந்த ஆர்டர்லையும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா a + b = b + a எந்த ஆர்டரில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சேமாக தான் வரும். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன்லையும் a into b = b into a. ஸோ ரேஷனல் நம்பர்ஸில் வந்து மல்டிப்ளைலையும் அடிஷன்லையும் எனி ஆர்டரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு த ரெசிப்ரோக்கல் ஆஃப் minus 5 by 7. ஸோ minus 7 by 5 அப்படியே உள்டாவை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 4 by 3. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னாலும் ரெசிப்ரோக்கல்னாலும் ஒன்று தான். அப்படியே நம்ம உல்டாவாக எழுதணும். Next 45. The rational number 10.11 in the form of p by q. ஸோ இங்கே டெசிமலில் கொடுத்துருக்கிறத நம்ம வந்து p by q ஃபார்மில் எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, நியூமரேட்டரில் டெசிமல் இல்லாமல் அப்படியே எழுதிக்கோங்க 1011ன்ட்டு. டினாமினேட்டரில் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம 100 எழுதிக்கிறோம். ஸோ இது p by q ஃபார்மில் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு 46. 1/5 into 2/7 plus 3/8. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. 1/5 into 2/7 ஒரு ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 1/5 into 3/8 நீங்கள் போடணும் நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டில். 1/5 into 3/8 இது என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. நெக்ஸ்ட்டு 47. The two rational numbers lying between -2 and -5 with denominator 1 are. ஸோ ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் என்ன கொடுக்குன்னா -2வும் டினாமினேட்டர் 1ன்னு சொல்லியிருக்காங்க. -5/1. இப்போ இதில் என்ன ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -2/1க்கு அதுக்கப்புறம் என்ன வரும், -3/1 வரும். நெக்ஸ்ட்டு -4/1 வரும். ஸோ -3 -4 ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா -3 -4. ஸோ -3 -4 தான் ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் லைஸ் பிட்வீன் -2 and -5. Next sum. In each of the following state whether the statements are true or false. 48. If x by y is a rational number, then y is always a whole number ன்னு கேட்டிருக்காங்க. ட்ரூ ஆ ஃபால்ஸானு. இப்போ எக்ஸ் பை ஒய் வந்து ரேஷனல் நம்பராக இருந்துச்சுன்னா ஒய் வந்து எப்போவுமே ஹோல் நம்பரா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இப்போ ஹோல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பரில் ஜீரோலேருந்து வரும் 0 1 2 இதெல்லாந்தே ஹோல் நம்பர். இப்போ எக்ஸ் பை ஒய் இஸ் அ ரேஷனல் நம்பர்னு சொல்கிறாங்க. இப்போ y இஸ் ஆல்வேஸ் ஹோல் நம்பர்னா y வந்து 0 வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா ரேஷனல் நம்பரில் வந்து டினாமினேட்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ q இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு பார்ப்போம். p and q இன்டீஜர்ஸாக இருக்கணும், q நாட் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து இது ஹோல் நம்பர் y இஸ் ஆல்வேஸ் ஹோல் நம்பர்னா இப்போ ஹோல் நம்பர் வந்து 0வும் ஹோல் நம்பர் தான். இப்போ எக்ஸ் பை 0ன்னு வர முடியாது. ஸோ வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸு. ஸோ 48th வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு 49. If p by q is a rational number, then p cannot be equal to 0. இப்போ p by q ரேஷனல் நம்பர்னா p வந்து 0வாக cannot be equal to 0ன்றாங்க. நமக்கு ரேஷனல் நம்பர்னா q தான் 0வாக இருக்கக்கூடாது, p வந்து 0வாக இருக்கலாம். 0 by 1 இதெல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஸோ இங்கே கொடுத்துருக்கு வந்து p cannot be equal to 0ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து p வந்து 0வாக இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு 50. If r by s is a rational number and then s cannot be equal to 0. ஸோ இது ட்ரூ தான். r by s வந்து ரேஷனல் நம்பர், இந்த டினாமினேட்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஸோ ஆன்சர் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு 51. 5 by 6 lies between 2 by 3 and 1ன்னு கேட்டிருக்காங்க. Five by 6 lies between 2 by 3 and 1. 2 by 3க்கும் 1க்கும் பிட்வீன் வந்து 5 by 6 இருக்கா அப்படின்னு பார்க்கணுமா. ஸோ பாருங்கள், இங்கே 2 by 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ இதை வந்து டினாமினேட்டர் 1 வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னென்னா ஜஸ்ட் க்ராஸ் பண்ணிக்கோங்க இதையும். இப்போ 1 2s are 2, 3 1s are 3. இப்போ டினாமினேட்டரில் இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 1s are 3. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா 5 by 6ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு 2 by 3 எடுத்துக்கோங்க. இப்போ டினாமினேட்டர் 6 வர மாதிரி 6 வரணுன்னா இங்கே 2ஆல் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த 3 by 3யும் எடுத்துக்கோங்க. நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 3 2s are 6. அதே மாதிரி 3 2s are 6, 3 2s are 6. ஸோ இங்கே 4 by 6 6 by 6 வருது. இப்போ 4 by 6க்கும் 6 by 6க்கும் இன் பிட்வீன் இங்கே கொடுத்துருக்க 5 by 6 வந்து லைஸ் ஆகும். ஸோ 5 by 6 லைஸ் பிட்வீன் 2 by 3 and 1 by 1ன்றது வந்து ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு சம் 5 by 10 லைஸ் பிட்வீன் 1 by 2 and 1ன்னு கேட்டிருக்காங்க. 5 by 10 லைஸ் பிட்வீன் 1 by 2 and 1. ஸோ 1 by 2க்கும் 1க்கும் இன் பிட்வீன் 5 by 10 லைஸாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 1 by 1ஆக எடுத்துக்கலாம். க்ராஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 1s are 1, 2 1s are 2. டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 2ன்னு வரும். ஸோ இங்கே 10 இருக்குது. 10 கொடுத்ததுனால நம்ம இந்த என்ன பண்ணுறோன்னா இந்த 1 by 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி இதையும் 2 by 2 இருக்கு, நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 5s are 5, 2 5s are 10. அதே மாதிரி 2 5s are 10, 2 5s are 10. ஸோ 5 by 10 இங்கே 10 by 10 வருது. அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 by 10 லைஸ் பிட்வீன் 1 by 2க்கும் 1க்கும் 1 by 2க்கும் 1க்கும் 5 by 10 லைஸ் ஆகுதான்னு. அது ஃபால்ஸு. ஏன்னா வந்து இதுதான் வந்து 5 by 10 வருது. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸு. இன் பிட்வீனில் வரலை 5 by 10. ஸோ பார்த்திங்கன்னா இது ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு -7 by 2 லைஸ் பிட்வீன் -3 and -4. ஸோ -3 எப்படி எழுதலான்னா -3 by 1ன்னு எழுதிக்கோங்க. -4 -4 by 1ன்னு எழுதிக்கோங்க. இங்கே என்ன இருக்குன்னா 2 இருக்குது. -7 by 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துறதுக்குள்ள நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ -3 2s are 6, அப்போ -6 by 2ன்னு வரும். இது வந்து -8 by 2ன்னு வரும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க -7 by 2 லைஸ் பிட்வீன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது ரெண்டுத்துக்கும் பிட்வீன் பார்த்திங்கன்னா -7 by 2 வரும். ஸோ வந்து இது ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. -6 by 2க்கும் -7 by 8 by 2க்கும் நடுவில் -7 by 2 வரும். ஸோ the ஆன்சர் வந்து ட்ரூ.
Next 9 by 6 lies between 1 and 2. 9 by 6 வந்து 1க்கும் 2க்கும் லைஸாக ட்ரூவாக ஃபால்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ 1 by 2 எப்படி எழுதுனா 1 by 1 எழுதிக்கோங்க, இதை வந்து 2 by 1 எழுதிக்கோங்க. இங்கே பாருங்கள் டினாமினேட்டர் 6 இருக்கா 9 by 6. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே கொடுத்ததில் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 6 are 6, 1 6 are 6. இது வந்து 2 6 are 12, இது வந்து 1 6 are 6. என்ன கேட்டிருக்காங்க இங்கே 9 by 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6னா 6 by 6க்கு அப்புறம் என்ன வரும் 7 by 6 வரும், 8 by 6 வரும், 9 by 6 வரும். ஸோ இன்பிட்வீனில் தான் இருக்குது. 6 by 6க்கும் 12 by 6க்கும் நடுவில் தான் இந்த 9 by 6 வருது. ஸோ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. Next sum 55. If a is not equal to 0, the multiplicative inverse of a by b is b by a ன்னு கேட்டிருக்காங்க. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னென்னா ஜஸ்ட் இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா b by a எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு the multiplicative inverse of minus 3 by 5 is 5 by 3ன்னு கேட்டிருக்காங்க. ரெசிப்ரோக்கலாக மாற்றுறப்போ சைன் கூட தான் வரும். இங்கே minus 3 by 5னா ஆன்சர் வந்து minus 5 by 3ன்னு வரும். இங்கே வந்து சைன் அங்கே நெகட்டிவ் சைன் வராதனால இது வந்து என்னென்னா ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு 57. the additive inverse of 1 by 2 is minus 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா additive inverse of 1 by 2. 1 by 2 எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 by 2 1 by 2 இருக்குது. இங்கே அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் சைன் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2னா minus 1 by 2ன்னு வரணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க வெறும் -2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸு. ஆன்சர் வந்து -1 by 2 வரணும். இங்கே வெறும் -2 கொடுத்ததுனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு 58. இஃப் x by y is the additive inverse of c by d, then x by y plus c by d equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. லெட் x by y வந்து நான் 1 by 2ன்னு எடுத்துக்கிறேன். x by y equal to 1 by 2. இப்போ x by y is additive inverse of c by d கொடுத்துருக்காங்களா. அப்போ என்னென்னா additive inverse of c by dனா -1 by 2 ஆகும். சரிங்களா. additive inverse of c by d வந்து -1 by 2. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். x plus yயும் c by dயும் ஆட் பண்ணுறோம். additive inverse of c by d வந்து -1 ஆகும். இப்போ இது ஆட் பண்ணுறப்போ 1 by 2 plus -1 by 2 என்னவாக இருக்கும் 0வாக வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா ட்ரூ. Next sum, for every rational number x plus 1 equal to x அப்படின்னு கேட்டிருக்காங்க. x plus 1 equal to is not equal to xன்னு வரும். x plus 1 வந்து xஆ வராது. சரிங்களா. x plus 0 தான் xஆ வரும். x plus 0 தான் நம்ம என்ன சொல்லுவோம் xன்னு வரும். x plus 1 வந்து x வராது. ஸோ இது வந்து என்னென்னா ஃபால்ஸு. Next, if x by y is additive inverse of c by d, then x by y minus c by d equal to 0 கேட்டிருக்காங்க. நான் x by y வந்து 1 by 2 வச்சுக்கிறேன். இப்போ c by is additive inverse of c by dனா c by d additive inverse of 1 by 2 என்ன ஆகும் -1 by 2 ஆகிடும். இப்போ இது ரெண்டு நான் x by y minus c by dன்னு சொன்னதுனால 1 by 2 minus of -1 by 2ன்னு ஆகிடும். ஸோ இங்கே இது பண்ணுறப்போ மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 1 by 2 plus 1 by 2. இப்போ வந்து 2 by 2 ஆகும். ஸோ which is equal to 1ன்னு வரும். ஸோ இங்கே 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு 61. The reciprocal of non-zero rational number q by p is a rational number q by p. ஸோ இது ரெசிப்ரோக்கல் பார்த்திங்கன்னா p by q தான் வரும். q by pயோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும் p by q தான் வரும். ஸோ இங்கே q by pனே கொடுத்ததுனால இது வந்து என்னென்னா ஃபால்ஸு. 62. If x plus y equal to 0, then minus y is known as the negative of x, where x and y are rational numbers ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ xம் yம் வந்து rational numbersனா then y is known as negative of x.
y வந்து நெகட்டிவ் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். இங்கே வந்து மைனஸ் ஒய் இஸ் நாட் அஸ் நெகட்டிவ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸு. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோனா y is known as y என்னவாகும், y equal to இங்கே சைடு இருந்தால் மைனஸ் எக்ஸ், y is known as நெகட்டிவ் ஆஃப் எக்ஸ் தான் வரும். இங்கே மைனஸ் y is known as நெகட்டிவ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்னதால இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு 63. The negative of any rational number is the number itself ன்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ்னா மைனஸ் போட்டுக்கோங்க. நெகட்டிவ் ஆஃப் எனி ரேஷனல் நம்பர்னா மைனஸ் ரேஷனல் நம்பர் நான் வந்து 1/2ன்னு எடுத்துக்கிறேன். இஸ் இட் செல்ஃப். இப்போ மைனஸும் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ்ஸு 1/2. ஸோ த நெகட்டிவ் ஆஃப் நெகட்டிவ் எனி ரேஷனல் இஸ் த நம்பர் இட் செல்ஃப். அந்த நம்பரே தான் அப்படின்னு இருக்காங்க. ஸோ த ஆன்சர் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு த நெகட்டிவ் ஆஃப் 0 does not exist. மைனஸ் ஜீரோலாம் நம்ம போட மாட்டோம். ஜீரோ வந்து நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். ஸோ த நெகட்டிவ் ஆஃப் 0 does not existன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு த நெகட்டிவ் ஆஃப் 1 is 1 இட் செல்ஃப் சொல்கிறாங்க. இது ராங். ஏன்னா 1ஓட நெகட்டிவ் பார்த்திங்கன்னா -1 தான் நம்ம எழுதுவோம். ஸோ இது வந்து ஃபால்ஸு. 66. For all rational numbers x and y, x minus y equal to y minus x. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். x minus y equal to y minus xன்றது ஃபால்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் x நான் வந்து 1ன்னு வச்சுக்கிறேன், 4 y வந்து 4 வச்சுக்கிட்டேன்னா இப்போ 1 minus 4 வந்து என்ன வரும், 3 -3 வரும். இப்போ y minus xன்னு போட்டிங்கன்னா இங்கே 4 - 1 என்ன வரும், +3ன்னு வரும். ஸோ ரெண்டுமே நாட் ஈக்குவல். இங்கே -3 இங்கே +3 வருது. ஸோ இது வந்து ஃபால்ஸு. நெக்ஸ்ட் சம். ஃபார் ஆல் ரேஷனல் நம்பர் x and y, x into y equal to y into x. இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து ட்ரூ. a into b equal to b into a. மல்டிப்ளிகேஷனில் எப்படி வேணால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு 68. ஃபார் எவ்ரி ரேஷனல் நம்பர் x into 0 equal to xன்னு சொல்லியிருக்காங்க. x into 0ன்னு தான் வரணும்னா xன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபால்ஸ். x into 0 0 தான் வரும். ஸோ இது வந்து ஃபால்ஸு. 69. ஃபார் எவ்ரி ரேஷனல் நம்பர் x y z, x plus y into x equal to x plus y into x plus y. நெக்ஸ்ட் வந்து x plus zன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இன்டூ இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா a into b plus a into c இந்த மாதிரி தான் வரணும். இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் வரணும், இங்கே தான் வந்து ப்ளஸ்ன்னு வரணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸு. Next sum 70. For all rational numbers a, b and c, a into b plus c equal to ab plus bc கொடுத்துருக்காங்க. இப்போ a வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ab ஆகும். அதே மாதிரி a into இங்கே c கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ac. அப்போ ab plus acன்றது தான் கரெக்ட். இங்கே ab plus bcன்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ இது வந்து ஃபால்ஸு. 71. 1 is the only number which is own reciprocal. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. the reciprocal of -1 is -1ன்னு இருக்குது. ஸோ 1 is the only number which is own reciprocal சொல்கிறது தப்பு. ஏன்னா -1 இது ரெசிப்ரோக்கலும் -1 தான். ஸோ இது வந்து ஃபால்ஸு. ரெண்டு இருக்குது. ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1ம் 1 தான். அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் ஆஃப் -1ம் -1. இங்கே ஒன்லி 1ன்னு சொன்னதுனால இது ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு 72. -1 இஸ் நாட் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் எனி ரேஷனல் நம்பர். ஸோ அது ஃபால்ஸு. ஏன்னா -1 வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரேஷனல் நம்பர் தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸு. 73. ஃபார் எனி ரேஷனல் நம்பர் x plus -1 equal to -x. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸு தான். ஏன்னா x கூட
நம்ம மல்டிப்ளை பண்ணால் தான் வந்து இந்த மைனஸ் எக்ஸ் வரும். எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் தான் மைனஸ் எக்ஸ் வரும். எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஒன் வந்து மைனஸ் எக்ஸ் வராது. ஸோ அது வந்து ஃபால்ஸு. 74. For rational number x and y, if x less than y, then x minus y is a positive rational number. ஸோ ரேஷனல் நம்பரில் வந்து எக்ஸ் வந்து லெஸ்ஸர் தென் ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸர் தென் ஒய்லாம் நான் கம்மியாக எடுத்துக்கிறேன் ஒய்யை விட. அப்போ வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து பாசிட்டிவ் ரேஷனல் நம்பரான்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஃபால்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே வந்து எக்ஸ் வந்து நான் வந்து லெஸ்ஸாக 2 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒய் வந்து நான் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எந்த சைன் வரும்னா இந்த நெகட்டிவ் நம்பர் சைன் தான், கிரேட்டர் நம்பர் சைன் தான் நம்ம போடும். 4 2 போச்சுன்னா அதோட சைன் தான் வரும். இப்போ பாசிட்டிவ் ஒய் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஏ பாசிட்டிவ் ரேஷனல் நம்பராக வராது. ஸோ நம்ம வந்து அது வந்து ஃபால்ஸு, நெகட்டிவாக தான் வரும். ஸோ ஃபால்ஸ். 75. If x and y are negative rational number, then so is x plus y. If x and y are negative rational numbers, then so is x plus y ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸும் ஒய்யும் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் வந்து -1/3 எடுத்துக்கோங்க, y வந்து -2/3 அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டும் சேம் சைன் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ -3/3 which is equal to -1. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 75 பாருங்கள் ட்ரூ. நெக்ஸ்ட் சம் 76 பார்க்கலாம். Between any two rational numbers there are exactly 10 rational numbers. ஸோ இன்ஃபினைட்டாக இருக்கும் ரேஷனல் நம்பர்ஸ், 2 ரேஷனல் நம்பர்ஸ்க்கு நடுவில். இங்கே 10ன்னு சொன்னதுனால இங்கே வந்து அது ஃபால்ஸு. 77. ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் பட் நாட் அண்டர் சப்ராக்ஷன். ஸோ இது ஃபால்ஸு. ரேஷனல் நம்பர்ஸ் வந்து டிவிஷனுக்கு தான் வராது, அடிஷன் மல்டிப்ளிகேஷன் சப்ராக்ஷனுக்கு வரும். 78. சப்ராக்ஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர் இஸ் கம்யூட்டேட்டிவ். இது வந்து ஃபால்ஸு. கம்யூட்டேட்டிவ் வந்து அடிஷனுக்கும் ரேஷனல் நம்பர் அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கு தான் வரும், சப்ராக்ஷனுக்கு வராது. ஸோ இட்ஸ் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு -3/4 இஸ் ஸ்மாலர் தென் -2. ஸோ இது ஃபால்ஸு. ஏன்னா -3/4 நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா -0.75 வரும். மைனஸில் வந்து கம்மியாக இருக்கிறது தான் கிரேட்டர் நம்பர். ஸோ -3/4 இஸ் ஸ்மாலர் தென் -2 சொல்கிறது ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு 80. 0 இஸ் ஏ ரேஷனல் நம்பர். 0 வந்து ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஏன்னா 0 எப்படி எழுதலாம், 0/1ன்னு எழுதலாம். ஸோ இது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் சம். ஆல் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் லைஸ் பிட்வீன் 0 and thousands. எல்லா பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் வந்து 0க்கும் 1000க்கும் நடுவில் தான் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. அதுவும் ஃபால்ஸு. ஏன்னா தேர் ஆர் இன்ஃபினிட் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் ஆன் த ரைட் சைட் ஆஃப் 0 on the number line. Next 82nd. The population of India 2004 to 2005 is a rational number ன்னு கேட்டிருக்காங்க. ரேஷனல் நம்பர்னா p/q ஃபார்மில் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. கிடையாது. ஸோ அது வந்து ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு there are countless rational numbers between 5/6 and 8/9. ஸோ இது வந்து ட்ரூ. ஒரு 2 ரேஷனல் நம்பர்ஸ் நடுவில் நம்ம இன்ஃபினைட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ கவுண்ட்லெஸ்ன்றது ட்ரூ. 84. The reciprocal of x power -1 is 1/x. இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா வந்து எக்ஸ் பவர் -1 தான் நம்ம எப்படி எழுதுவோம்னா 1/xன்னு எழுதுவோம். இதை வந்து எழுதுறதே 1x இன்வர்ஸை நம்ம எப்படி எழுதணும்னா 1/xன்னு எழுதுவோம். இப்போ ரெசிப்ரோக்கல்னால் இதுக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் சொல்லணும். இது ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1/x வந்து எக்ஸ்ன்னு வரும். ஸோ த ஆன்சர் வந்து ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு the rational number 57/23 lies to the left of 0 on the number line. ஸோ இங்கே பாசிட்டிவ் நம்பர் இது வந்து 57/23 வந்து பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர். பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் பார்த்திங்கன்னா 0க்கு ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவ் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் தான் வந்து பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் இருக்கும். ஸோ இது வந்து ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு the rational number 7/-4 lies to the right of 0 on the number line. ஸோ இங்கே மைனஸ் இருக்கா, ஸோ இது நெகட்டிவ்லாம் லெஃப்டில் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபால்ஸு. நீங்கள் வந்து ரைட்டில் இருக்குன்னு சொன்னதுனால இது ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு 87. The rational number -8/-3 lies neither to the right nor to the left of the 0 on the number line. ஸோ -8/-83 வந்து ரைட்லையும் இல்லை லெஃப்ட்லையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி -8/-3ன்றது என்னென்னா 8/3 ஒரு பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்.
ஸோ இது வந்து என்னென்னா ரைட் சைடில் இருக்கும், நம்ம ஜீரோ இந்த நம்பர் லைனில் ஜீரோக்கு ரைட் சைடில் இருக்கும். ஸோ இங்கே வந்து நெய்தர் ரைட் நார் லெஃப்ட்னு சொன்னதுனால இது வந்து ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு 88 பார்க்கலாம். The rational number 1/2 and -1 are on the opposite of 0 on the number line. ஸோ ஒரு நம்பர் லைன் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 1/2ன்னா வந்து இதில் இங்கே வரும், இந்த ரைட் சைடில் வரும். நெகட்டிவ் வந்து இங்கே வரும். ஸோ வந்து ஆப்போசிட் இது வந்து ஆப்போசிட் சைட்ஸில் தானே இருக்குது. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் சைட்ஸில் இருக்கா ஜீரோக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு 89. எவ்ரி ஃப்ராக்ஷன் இஸ் ஏ ரேஷனல் நம்பர். ஃப்ராக்ஷன் எல்லாமே வந்து ரேஷனல் நம்பர் தான். எல்லாமே ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுவோம், P/Q ஃபார்மில் தான் எழுதுவோம். ஸோ அது ட்ரூ. 90. எவ்ரி இன்டீஜர் இஸ் ஏ ரேஷனல் நம்பர். எல்லா இன்டீஜர்ஸ்னால் என்னென்னா -1 -2 1 2 எல்லாமே இன்டீஜர்ஸ் தான். அதெல்லாம் நம்ம எப்படி எழுதிப்போம், -3 கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து by 1 போட்டுட்டு ரேஷனல் நம்பரில் எழுதிக்கலாம், P/Q ஃபார்மில் எழுத முடியும். ஸோ எவ்ரி இன்டீஜர் இஸ் ஏ ரேஷனல் நம்பர்ன்றது 2. Next 91. The rational number can be represented on the number line. Rational numbers எல்லாம் number lineல நம்ம plot பண்ணலாம். ஸோ அதுவும் true. Next, the negative of a negative rational number is a positive rational number. நெகட்டிவ்னா இங்கே பண்ணுங்கள், நெகட்டிவ் ஆஃப் எ நெகட்டிவ் ரேஷனல் நம்பர். ஸோ நான் நம்பர் 1/2 எடுத்துக்கிறேன். இப்போ என்னவாகும், மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் தான் வருது. ஸோ என்னென்னா இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூவு. நெக்ஸ்ட்டு, if x and y are two rational numbers such that x greater than y, then x minus y is always positive rational number. ஸோ x வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அது வந்து ட்ரூ. இப்போ x வந்து நீங்கள் வந்து 4ன்னு வச்சு பாருங்கள், yக்கு வந்து 2 கிரேட்டர் தான்னா எக்ஸுக்கு கொடுத்துட்டு yக்கு லெஸ்ஸாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் தான் வரும். நெக்ஸ்ட் 94. 0 இஸ் அ ஸ்மாலஸ்ட் ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அது ஃபால்ஸு. ஏன்னா நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் பிலோ 0 வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினைட்டாக போகும். ஸோ இது வந்து ஃபால்ஸு. 95. எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் அன் இன்டீஜர். ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே இன்டீஜர்ஸான்னு கேட்டிருக்காங்க. எஸ், ட்ரூ. ஹோல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 0 1 2 3 அதெல்லாம் போகும். ஸோ இன்டீஜர்ஸில் பார்த்திங்கன்னா ஹோல் நம்பர்ஸ் இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸும் இருக்கும். ஸோ எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் அன் இன்டீஜர். இன்டீஜர்ஸில் வந்து நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும். ஸோ இங்கே ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே இன்டீஜர்ஸ்ன்றது ட்ரூ. நெக்ஸ்ட்டு, எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் எ ரேஷனல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் எல்லாம் வந்து ரேஷனல் நம்பர்ஸான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோல் நம்பர்லாம் வந்து ரேஷனல் நம்பர்னால் ஹோல் நம்பர் வந்து 0 1 2 தான். இது கீழே நம்ம by 1 போட்டுக்கிட்டோன்னா இதெல்லாம் P/Q ஃபார்மில் வந்துடும். ஸோ எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் எ ரேஷனல் நம்பர்ன்றது ட்ரூ. நெக்ஸ்ட்டு, 0 is a whole number but it is not a rational number. ஸோ 0 வந்து ஹோல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் ரேஷனல் நம்பர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபால்ஸ். 0 வந்து 0/1ன்னு போட்டோம்னா இது ஒரு ரேஷனல் நம்பர் தான். 0/1ன்றது ரேஷனல் நம்பர். ஸோ பட் 0 வந்து நாட் ரேஷனல் நம்பர் சொன்னது ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு, the rational numbers 1/2 and -5/2 are on the opposites of 0 on the number line. கரெக்ட். ஏன்னா ஒரு நம்பர் லைனில் இங்கே 0 இருக்கும், பாசிட்டிவ் இங்கே 1/2 இருக்கும், நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த சைட் போகும். ஃபைன். ரெண்டுமே ஆப்போசிட் சைட்ஸ், இது எதுவும் 0க்கு ஆப்போசிட் சைட்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட், ரேஷனல் நம்பர்ஸ் கேன் பி ஆடட் ஆர் மல்டிப்ளைட் இன் எனி ஆர்டர். ட்ரூ. ஏன்னா ஆடில் a + b = b + a, மல்டிப்ளையில் a × b = b × a. ஸோ இது வந்து ட்ரூ. Solve the following. Select the rational numbers from the list which are also the integers. ஸோ இங்கே இருக்க ரேஷனல் நம்பர்ஸில் எதெல்லாம் இன்டீஜர்ஸில் வருதோ அதெல்லாம் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டீஜர்ஸ்னால் என்னென்னா 0லேருந்து 1 2 3 4 அது மாதிரி பாசிட்டிவும், நெக்ஸ்ட்டு -1 -2 -3 அதெல்லாம் இன்டீஜர்ஸு. ஸோ இதில் வந்து எதெல்லாம் வந்து இன்டீஜர்ஸோ அதை செலக்ட் பண்ணணும். ஸோ 8/4 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 1s 4 2s 8 2 வரும், இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 9/3 எடுத்திங்கன்னா 3 1s 3 3s 9, அப்போ இதுவும் இன்டீஜர்ஸ் 2 3. நெக்ஸ்ட்டு 6/3 எடுத்துக்கலாம், 6/3 = 2. நெக்ஸ்ட்டு 4/2 எடுத்துக்கலாம், 4/2 வந்து 2 1s 2 2s 4. நெக்ஸ்ட்டு 3/1 எடுத்துக்கலாம், 3/1 = 3 வரும். நெக்ஸ்ட்டு 1/1 கூட எடுத்துக்கலாம், 1/1 = 1.
Next 0 by 1. 0 by 1 equal to 0. Next minus 1 by 1. Minus 1 by 1 equal to minus 1. இதுவும் integers தான் minus 1. Next minus 2 by 1 எடுத்துக்கலாம். Minus 2 by 1 equal to minus 2. So minus 2 integers. Next minus 4 by 2 எடுத்துக்கலாம். Minus 4 by 2 solve பண்ணிங்கன்னா minus 2 வரும். So இதுவும் வந்து integers. Next minus 6 by 2 எடுத்துக்கலாம். Minus 6 by 2 equal to minus 3. ஸோ இதெல்லாம் integers. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.